Okay, so பெரிய விஷயமே கிடையாது. You see the oil. Face is clear. There's a little shine. And I'm feeling fresh. Try it out. Hi friends, welcome back to Mass Herbal Care. இன்னைக்கு நம்ம மாஸ் ஹெர்பல் கேர்ல என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஒரு ஃபேஸ் ஆயில் தான் நம்ம இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக ஒரு கேரட் வந்து எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கிரேட்டரில் நல்லா துருவி எடுத்துக்கலாம். நல்லா பொடிசாக துருவி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அதில் உள்ள ஜூஸஸ்லாம் நமக்கு வந்து நல்லா கிடைக்கும். ஸோ அதனால இந்த மாதிரி நல்லா துருவிக்கோங்க. வேற ஒரு சின்ன பாத்திரம் எடுத்து வச்சிருக்கேன். இந்த பாத்திரத்தில் ஒரு 50 ml தேங்காய் எண்ணெயும், பாதாம் ஆயில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு பாதாம் ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க. அது வந்து ஸ்வீட் ஆல்மண்ட் ஆயில்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஆயில் வந்து நம்ம சேர்த்துக்குவோம். அப்போ தான் அது வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. ஸோ இப்போ நம்ம வந்து துருவி வச்சிருக்கிற கேரட்டையும் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் நல்லா பாயில் பண்ணிக்கலாம். ஸோ இது எவ்வளோ நேரம் பாயில் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா சிம்லேயே வச்சுக்கணும். ஏன்னா நம்ம ஃபாஸ்ட்டாக வச்சிட்டோம் அப்படின்னா கருகி போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு இல்லையா, அதனால ரொம்ப சிம் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் உள்ள ஜூஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஆயிலில் சேர்ந்து நல்லா உங்களுக்கு அப்சர்வ் ஆகும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக டைம் எடுத்து தான் நீங்கள் இது வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். இப்போ நம்ம போட்ட உடனே அந்த கலர் சேஞ்ச் ஆகுறது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஆனால் அந்த மேலே நம்ம கேரட்டோட தன்மை ஃபுல்லாகவே மாறிடணும். அப்போ தான் இதை நீங்கள் ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். ஸோ இல்லை அப்படின்னா நீங்கள் பச்சையாக இருக்கும் போதே நீங்கள் ஃபில்டர் பண்ணும்போது அதில் உள்ள ஃப்ரெஷ்ஷான ஜூஸ் வந்து உங்களுக்கு அந்த ஆயிலில் சேர்ந்து இருக்கும். ஸோ நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணும்போது சீக்கிரமாக பேட் ஸ்மெல் வந்துடும். அதுக்காக ரொம்ப நேரம் வந்து நீங்கள் பொறுமையாக இதை வந்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். மேலே இருக்கிற அந்த கேரட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வெந்து அந்த கலரே சேஞ்ச் ஆகணும். ஸோ அப்போ தான் இது வந்து பேட் ஸ்மெல் வராமல் இருக்கும். ஸோ இது கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை வந்து ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது யூஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு ஸ்கின் நல்லா க்ளோ ஆகும். அதே சமயம் கொஞ்சம் ஏஜ் ஆகுது அப்படின்னா கொஞ்சம் ரிங்கிள்ஸ் எல்லாம் வரும் இல்லையா, அதெல்லாம் நீங்கள் இது யூஸ் பண்ணும்போது நல்லாவே சரி பண்ணி உங்களோட ஸ்கின்னை வந்து நல்லா டைட்டன் பண்ணி கொடுக்கும். ஸோ நீங்கள் ரெகுலராக எந்த விஷயமா இருந்தாலும் நீங்கள் ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ண உங்களுக்கு ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு க்ளோவும் கிடைக்கும். அதே சமயம் நல்ல ஸ்கின்னும் நல்லா டைட் ஆகி நல்லா ஒரு பார்க்குறதுக்கு ஒரு பளிச்சுன்ற ஒரு லுக் வந்து கண்டிப்பாக கொடுக்கும். இப்போ ஒரு ஃபில்டரில் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா டைட்டாக ஃபில்டர் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அதில் வந்து துகள்கள் எதுவுமே இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலுமே ஸ்கின்னுக்கு கொஞ்சம் அலர்ஜி மாதிரி ஆகும். ஸோ அதனால பார்த்துட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா மஸ்லின் கிளாத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி துணியில் கூட நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ ஆயில் வந்து ரெடியாக இருக்குது. இதை நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இன்னுமே இதோட பெனிஃபிட்டை எக்ஸ்ட்ரா கொடுக்கறதுக்காக விட்டமின் இ ஆயில் இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம சேர்க்கும் போது இன்னுமே ஸ்கின்னுக்கு கொஞ்சம் ரொம்பவே நல்லது. ஏன்னா அந்த நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா டைட்டன் பண்ணி கொடுக்கறதுக்கும் நல்ல ஸ்கின்னுக்கு ஒரு க்ளோ கொடுக்கறதுக்கும் விட்டமின் ஆயிலுமே நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட். ஸோ அதுவுமே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ விட்டமின் இ ஆயில் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 ஆயில் வந்து நீங்கள் கேப்சூல் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது நல்லா கொஞ்சம் பார்க்குறதுக்கே உங்களுக்கு நல்ல ரொம்ப கெட்டியான தன்மை தான் இருக்கும் உங்களுக்கு விட்டமின் இ ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா. ஏன்னா மற்ற ஆயில் வந்து நீங்கள் தொடும்போது லைட்டாக இருக்கும், இது கொஞ்சம் உங்களுக்கு வெயிட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம ஸ்கின்ல அப்சர்வ் ஆகிட்டு நல்லாவே உங்களுக்கு க்ளோ கொடுக்கும். ஸோ நீங்கள் 2-3 அந்த கேப்சூல் வந்து நீங்கள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் ஒரே ஒரு கேப்சூல் தான் இருந்துச்சு, நான் அதுதான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா இதை ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் எப்பப்போ வேணுமோ எப்பப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் இது வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி பாட்டிலில் நல்லா ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ நீங்கள் இது வந்து ரெகுலராகவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே வரலாம். உங்களோட ஸ்கின்னை வந்து நல்லா க்ளோ பண்ணி கொடுக்கும். ஸோ இது வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக ஆயில் வந்து கையில் அப்ளை பண்ணிவிட்டு 2 கையிலையுமே ஃபேஸில் நல்லாவே உங்களுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன்.
இப்போ நம்ம ஃபேஸில் நல்லா இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு ஆயிலை வந்து அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் வந்து கொடுத்துட்டே இருக்கும்போது நல்லா உங்களுக்கு அது இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அதே மாதிரி நம்ம கழுத்தில் அப்ளை பண்ணும்போது கீழே இருந்து மேலே வாக்கில் நம்ம இந்த மாதிரி நான் இப்போ காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி நீங்கள் அந்த மசில்ஸை வந்து நம்ம மேலே வந்து இந்த மாதிரி தடவி விடணும். ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கழுத்து பகுதியில் ரொம்பவே சுருக்கங்கள் இருக்கும். ஸோ அதை எல்லாமே நம்மளுக்கு வந்து கிளியர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ ஓரளவுக்கு ஏஜ் ஆகும்போது இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வர்றது தான், சகஜம்தான். ஸோ இருந்தாலும் நம்ம அதை ஓரளவுக்கு கண்ட்ரோலில் வச்சுருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். எப்பயுமே நம்ம ஃபேஸில் பார்த்திங்கன்னா மேலே இருந்து கீழே வந்து நம்ம மசாஜ் வந்து பண்ணக்கூடாது. கீழே இருந்து தான் நம்ம மேலே வாக்கில் மசாஜ் வந்து கண்டிப்பாக பண்ணணும். அப்போ தான் அந்த ஸ்கின் வந்து லூஸ் ஆகாமல் நம்மளுக்கு வந்து டைட்டன் பண்ணி கொடுக்கும். ஸோ மேலே இருந்து கீழே நம்ம தடவும் போது ஆல்ரெடி நம்மளோட முகத்தில் வந்து சுருக்கங்கள் இருக்கும். ஸோ அது வந்து இன்னுமே நம்மளுக்கு டேமேஜ் தான் பண்ணும். ஸோ அதனால தான் கீழே இருந்து மேலே மாதிரி பார்த்து நீங்கள் நல்லா வந்து உங்களுக்கு அந்த மசாஜை வந்து கண்டிப்பாக ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இப்போது இந்த ஆயில் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஆயில் நம்ம யூஸ் பண்ணுறது என்ன பெனிஃபிட் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். இதை வந்து நம்ம எப்பப்பெல்லாம் நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டெய்லியுமே நீங்கள் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சமாக ஆயில் எடுத்துகிட்டு இப்போ நான் பண்ண மாதிரியே நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது பண்ணதுக்கப்புறமா நல்லா உங்களோட கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுருங்க. ஏன்னா நம்ம உடனே வந்து ஃபேஸ் வாஷ் வந்து பண்ண வேண்டாம். அதுக்கப்புறமா மூஞ்சி வந்து நல்லா கழுவிக்கோங்க. நல்லா ஈர துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணிகிட்டே வரலாம். அப்படி இல்லை டெய்லி என்னால் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்தில் 2 தடவை இதை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. நமக்கு ஃபேஸில் இருக்க சுருக்கம் எல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக்கி ஓரளவுக்கு ஸ்கின் நல்லா ஷைன் அண்ட் பாலிஷாக வந்து உங்களுக்கு மாறுறது உங்களுக்கே தெரியும். எந்த விஷயம் பண்ணாலுமே நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அதோட ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்மளோட மாஸ் ஹெர்பல் கேர் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.